நீங்கள் ஒரு பணக்காரருங்க, நீங்கள் பெரிய பங்களோஸ் அப்படி அப்படின்னு கட்டி பெரிய பங்களோ இடத்துல இருக்கும்போது உங்களை பார்க்க நான் வரேன். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன், நீச்ச வீட்டில் இருக்கும் உச்ச கிரகம் தரம் குறையுமா? ஓகே, என்ன கேட்குறீங்க? உச்சனாக இருக்கார், அதாவது தானே ஸ்தான பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நீச்சனுடைய வீட்டில் இருக்கும்போது பலவீனமாவாரா? அதனுடைய தன்மை குறையுமா? செயல்பாடுகள் தசையில் குறையுமான்றது தான் உங்களுடைய கேள்வி. சரி, இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியணும் அப்படின்றப்ப நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மிகப்பெரிய அமைப்புகளில் நல்ல தன்மை செய்யணும். நீச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய உச்சகிரகம் அப்படின்னு வரும்போது இது ஒரு வேளை வச்சுக்கோமே, குருன்னு எடுத்துக்கோங்க. குரு நீச்சமாக இருக்கிறாரு, குருவின் வீட்டில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. இது ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். லக்னம் லக்னாதிபதினும் பிரிச்சுக்கலாம், தசாநாதன் அப்படின்னும் பிரிச்சுக்கலாம். ஒருவேளை ரிஷப லக்னமாக இருக்குது, ரிஷப லக்னமாக இருக்கும் பொழுது வீடு கொடுத்தவர் நீச்சனுடைய அமைப்புகளில் உச்ச சுக்கரன் இருந்தால் உச்ச சுக்கரனுடைய தன்மைகள் அந்த தசையில் கிடைக்கும். அதாவது என்ன, சுக்கரனுடைய காரகங்கள், உயிர்காரகம் ஜடகாரக அமைப்புகள் கிடைக்கும். ஆனாலும் வீடு கொடுத்தவனுடைய அந்த பலம் பலவீனமாக இருக்குன்றதுனால உயர்வான நிலையில் கிடைக்காது. ஓகே, ஒருவேளை குரு உச்சமாக இருக்கிறாரு, அதே ரிஷப லக்னத்துக்கு குரு உச்சமாக இருக்கிறாரு, ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உச்ச குருவாக இருக்கிறாரு, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. அந்த உச்ச குருவின் பார்வையில் உச்ச கிரகமான லக்னாதிபதி இருக்கும் பொழுது, தசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் லக்ஸரியான தன்மை. கூடுதலாக லக்னத்தில் யாரோ ஒருத்தரை போட்டுக்கோங்களேன், ஒரு புதனை போட்டுக்கோங்க, ஒரு பௌர்ணமி சந்திரன் அமைப்புகளை பௌர்ணமி சந்திரன் போட முடியாது, சாரி. அப்போ இந்த அமைப்புகளில் லக்னத்தை பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாரு, இந்த தன்மையில் போடுங்களேன். உச்ச குரு பார்க்கும்போது ஒரு நிலை, அதே மாதிரி விருச்சிகத்திலேருந்து குரு பார்க்கும்போது ஒரு நிலை. எப்படினாலும் அதிக சுபத்துவம் வருது. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, நீங்கள் உலகத்தில் இல்லை உங்களோட நாட்டில் இல்லை நீங்கள் இருக்கிற மாநிலத்தில் இல்லை நீங்கள் இருக்கிற ஊரில் மிகப்பெரிய ஒருத்தருங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பரம ஏழையோட வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கிறீங்க. ஓகே, அந்த பரம ஏழையோட வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கும்போது உங்களோட வாகனத்தை கொண்டு பார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் லக்ஸரியான அமைப்பில் இருக்கிறவர், ஆனால் தூங்குறதுக்கு நாங்கள் பாய் தர போட்டுக்கிட்டு தூங்குறேன், பாயில் தூங்குறேன், தலகாணி இல்லாமல் கையை தலைக்கு வச்சு தூங்குறேன், இப்படின்ற நிலை ஒரு பணக்காரருடைய மனநிலைக்கு எப்படி இருக்கும்? இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் இருக்கணுன்ற மாதிரியான தன்மை. இது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு நல்ல லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டீங்க, ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் இல்லை பிறந்ததுலேருந்து எல்லாம் எனக்கு இருக்குங்க, ஆனால் நான் கட்டாந்தரையில் தான் தூங்கணும், நான் ஒரு 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 பெட்டு இருக்காது, எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்காது, ஏசி காற்று இருக்காது, நான் இப்படி இருக்கணுன்றது ஒரு நல்ல அமைப்பாக மிகப்பெரிய பணக்காரராக இருந்து நான் மிகப்பெரிய பணக்காரங்க, நான் என்னோட அமைப்புகளில் பெரிய வல்லமையான அமைப்புகளில் இருக்கேன் அப்படின்றது. அதாவது நான் போதுமான அமைப்பில் எனக்கு தேவையானவங்களுக்கு, என் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு போதுமான அளவுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குற அமைப்புகளில் இருக்கேன்ற தன்மை பெரிய விஷயமா அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ஒரு பணக்காரருங்க, நீங்கள் பெரிய பங்களோஸ் அப்படி அப்படின்னு கட்டி பெரிய பங்களோ இடத்துல இருக்கும்போது உங்களை பார்க்க நான் வரேன். அப்போ நீங்கள் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதே மாதிரி நீச்சல், நீங்கள் ரொம்ப ஓடிச்சலாக ஒரு வீடு இருக்குது தான் இருக்குது, நான் வரேன் உங்களை பார்க்க, ஒரு தயக்கமான நிலை இருக்கும்ல, அந்த தயக்க நிலை தசையில் வெளிப்படும். அப்போது இதனுடைய தன்மை என்ன, நீச்சனுடைய வீட்டில் இருந்தால் உடனே கெட்டது தான் செய்யுன்ற சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை. ஏன்னா எனக்கு நடக்கிற குரு தசை நீச்சனுடைய வீட்டில் இருந்து தானே இப்போ நடத்துது. ஆனால் நீச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட என்னுடைய குரு ஆதிபத்திய ரீதியில் நல்ல தன்மைகளையும் காரக அமைப்புகளில் நல்ல அமைப்புகளையும் கொடுக்குறாருல, அப்போது இந்த தன்மைகள் தான் இருக்கும். அந்த கிரகத்தினுடைய தன்மை குறையுமா? குறையும், கண்டிப்பாக குறையும். ஒருவேளை என்னுடைய சூரியன் உச்சமாக இருந்தால் நான் அரசு அதிகாரியாக இருந்திருப்பேன். உங்களெல்லாம் வச்சுட்டு உங்ககிட்டலாம் இந்த மாதிரி விஷயம் சொல்லி நிறைய ஜோசிக்காரங்களாம் இது பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? அப்போது சூரியன் நீச்சமாக இருக்கிறாருன்றதுனால புகழின் அமைப்புகளில் 3ஆம் பாவகத்தினுடைய தன்மை மிதுன லக்னத்துக்குன்னு சொல்லி 3ஆம் பாவகத்தினுடைய தன்மையில் இப்போ ஒரு வீடியோ போட்டோன்னாக்கா உலகம் முழுக்க எப்படியும் ஒரு 5-6 நாடுகள்லேருந்து கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு புகழாக இருக்கிறால, இந்த தன்மை நீச்ச சூரியனுடைய வீட்டில் இருக்க குரு கூட கொடுத்து, நீச்ச சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு கொடுத்தாரு. ஒருவேளை சூரியன் உச்சமாக இருந்திருந்தால் நான் மலேசியாவுக்கே அதிபராக இருப்பேன், மலேசியாவுக்கே பிரைம் மினிஸ்டராக இருப்பேன். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க டிஃப்ரெண்ட். புரிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.